சொல்லுமா சொல்லு. 1000 தாசிக்கு தலைமை தாங்க கூடிய. ஆமா. உன் பேர் சின்ன தாசி. ஆமா. பரிமளா. ஆமா. தேவடியா. நீ தொட்டாலே உடம்பு இன்பமா இருக்கு. என் மேல மட்டும் கைய வைக்காத. இந்த மஞ்சள் நீர் ஆள்ல என்ன பயபக்தியோட நாளைக்கு வீட்டுக்கு எப்படி போவ? எந்த வழியா போவ? இப்படி தானே போவ? சரி, நான் கொண்டதை ஒண்ணு வீட்டுல விட்டு வரேன். அந்த நாகாத்தம்மன் கோயிலை தாண்டி ஒரு ஏரி இருக்குதுல, அங்க போய் நம்ம பள்ளியிடம் போட்டுட்டு போவோம். சின்ன பள்ளியிடம் படிப்போம். நான் கத்து கொடுக்குறேன் உனக்கு. அப்புறம் டாக்ஸினா அப்புறம் அந்த கோயிலாம் இல்லை. நாங்க அத காலை பசங்களை கட்டத்தானே தெரியும் எந்த தொழில் இல்லைன்னு. இந்த வயசுல இப்படி வாங்கிட்டுதா? சொல்லுமா. தாசி. ஆமா. தாசினா தேவையா? ஆமா. எப்படில காசு வாங்க திருமணம் உனக்கு? காசா? காசு கேப்பியா? ஆமா. ஆமா. ஆமாடா. காசு கேப்பியா? ஆமா. ஃப்ரீயா வாங்க. சரி அம்மா, நானும் கேளு. 1 லட்சம் இந்த கோயிலை வித்தாவது தரோம். கண்ணை காட்டி காசு வாங்குவ. அதுக்கு மயங்கல. வெளிக்காட்டுக்கு போட்டு தூத்துக்காயோடு வந்துருக்குறா. தொடர்புல அப்ப எப்பயும் என்னமா காட்டி காசு வாங்குவோம். அதுக்கு மேல தொடைய காட்டும். அப்புறம்
தொப்புல காட்டும். அந்த பசங்களுக்கு தான் காட்டுவோம். அது கிடைக்கல மாலை போய் கட்டி கசம் நீ மட்டும்தான் காட்டுவா அல்ல உங்க குடும்பமே காட்டுவான். அவங்களுக்கு தொழிலே அதான். தொழில அதங்க முத்து 9ஆம் நம்பர் கூட உன் வீடு உன் பேரு சிவப்பு பழுப்பு போட்டிருக்குமா ரெட் லைட்டு. ஆமா நான் நாளோட உன் வீட்டு ஆசிப்ல குதிக்கிறேன். இல்லடா வீடு சின்ன வீடு தான் கட்டிருக்கேன், மெத்த வீடு கட்டல. எவனே 10 பேர்த்த கொண்டு விட்டுட்டு நம்ம காய்ச்சி வந்து வீட்டை கட்டிக்கோ. கடல என்ன சொல்லுவாங்க கூட்டி விட்டு உனக்கு மாமா மச்சாபுரி தலுக்கு மாமா தலுக்கு வெட்டி போட்டு விட மாமா உடம்பு சிரிச்சு அப்புறம் டாப்ல கொண்டு விட்டா எங்க மாமா என்ன வேலை தெரியுமா? தலை பிடிக்கிற வேலை உனக்கு. அதனாலதான் சண்டை வந்தா கூட தலை பிடிச்சு நாங்க பாரு அந்த வேலை இருக்கு இவருக்கா? ஆமா தலை பிடிச்சவனா? அவர் என்ன வேலை செய்யறாரு? இவன் ஆச்சுனா அண்ணா பிடிப்பா இவன் மருந்து குடிச்சு செத்துவானா? நாயப்படா அக்கா சாட்டை குடிச்ச கண்ணது அது மட்டுமா மாதிரி இருக்கிட்டு போவேன். கூட்டி கொடுத்த கண்ணது அது மட்டுமா கருத்துனா என்ன புரிப்பா இவன் கொஞ்சோண்டு கூட நான் சுருக்கு போடுறேன், நீ மாட்டிக்க. நாங்கெல்லாம் யார் என்று புரிந்து கொண்டாயா? ஆடல் பாடல் செய்யக்கூடிய நடிகர் நாட்டியமாதர்கள். எனக்கு என்ன வேணும்? பேசுனா மஞ்சளா ஆமா மம்மம்மு
மஞ்சளா மம்மு எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. சரி நான் வீட்டுக்கு இன்னும் 6 மாதத்துக்கு போக முடியாது. உனக்கு கோயில் வந்துருச்சு. உனக்கு என்ன வேணுமோ கேளு. சரிங்க. உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீ தான் வேணும். அப்ப நான் கேட்கறது எனக்கு ஒரே ஒரு மம்மம் கூட தரேன். நான் கேட்கறது நான் கொடுக்குறேன். அப்படியா? நீ கொடுத்தா தான் அப்புறம் நான் தருவேன். காமி மஞ்சளா நவீனி செல்லும். உன்னை பார்த்தோன்னே என் உடம்பு அப்படியே முரு என் மம்ம முடி உனக்கு என்ன வேணும் கேட்ட தெரியுமில்ல? அது மாமா ஐ லவ் யூ. நாங்க 2 பேர் இருக்கோம். என் தங்கச்சி வேணுமா நான் வேணுமா உனக்கு? அது வேணாம். அது 8வது படிக்கும் போது இங்க சாத்துக்குள்ள அவுட் ஆயிடுச்சு. எனக்கு அங்க போனோம்னா நான் வியாபாரம் பாடத்தான் போடுறேன். எனக்கு அது வேணாம். அப்பா நீ தான் இது என் தங்கச்சி கொடுத்துறது. நீ வச்சுக்க. நான் குளிச்சா எனக்கு மாத்துறதுக்கு துணி இல்லை. பொன்னால வேணுமால நீ கேட்ட இல்ல என்கிட்ட என்ன கேட்ட? இப்படி இல்ல மம்மம் கேட்டா அது தரேன். இதை கொடு. இன்னைக்கு பாத்திர குளிச்சுட்டு சாட்டி போட வந்துட்டு சாமி மம்மமும் வேணாம். எனக்கு ஒண்ணு வேணாம். ஐயா ரத்தம் போடுவாங்க. சோறு மட்டும் ஆக்கி போடுவாங்க. ஒன்றும் செய்வாங்க. நம்ம 2 பேரும் போவோம். நம்மளுக்கு தூக்கம் வந்தது நடக்கிறது வேற ஆயிடும். சரி என்ன செய்வது தெரியுமா? நாட்டியம் நடத்தணும்னா அரைக்குடியா சாக்கில் யாராவது வந்தா அவரிடத்திலிருந்து வசப்படுத்தி உங்க வர்க்கம் ஃபுல்லா கேவடியா வர்க்கம் தானே? கேவடியாதான் உங்க குடும்பமே தான். ஆமா. ஏ கிளாஸ் என் தங்கச்சி. நீ ட்ரைனிங் கொடுத்ததுல இருந்து அது ரெடியா தான் இருக்குது. நாளைக்கு பாரு. இல்லாம காணாட்ட நாளைக்கு பாருடா. சின்ன மலைக்கு அம்மா ஓட்டு வீட்டு என்ன விஷயம்? எங்க வீடு தெரியுமா? பொட்டி எடுத்துடா. பொட்டிக்கார கோயில் நீ ஏன்டா ராமடி ஆடுற தண்ணி வருதாடா? 10 மணில இருந்து ஆடுறோம். ஓயா தண்ணி வருதா? பெருமை சொன்ன என்னது? தங்கச்சிக்கு நாளைக்கு ஓட்டு வீயும் பாரு. தெரியுமா? தீவல் இருக்கும், சாத்துக்குள் இருக்கும். இந்த பக்கம் ஒரே ரோடு போகுது பாரு. அந்த ஓட பாலத்துல வீயும் பாரு ஓட்டு. குறிஞ்சியிலே
சொல்லுவா வெள்ள வெள்ள சேலக்காரி வெள்ளரிக்கா கூட காரி கொண்டி வர வெள்ளரிக்கா கொண்டி வாடி தின்னு பாப்பா வெள்ள 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 சேலக்காரி மடி ஏன்னா இதுக்கு வயிற்றுக்கு பசிக்கு ஒண்ணு ஆடலும் மாடலும் செய்தாதான் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. அப்பதான் நம்ம ஏதாவது வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அதனால ஆடும் பொழுது நீ உஷாரா ஆடணும். வண்ண வண்ண சீசாவில வண்ண வண்ண